Good morning. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு கர்ட் ரைஸ். கர்ட் ரைஸ்க்கு ஆப்டான ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு பொரியல் யூஸ்வலாக நம்ம உருளைக்கிழங்கை வேறு வேறு ஷேப்ஸில் கட் பண்ணுவோம் இல்லையா, லைக் வெஜ்ஜஸாக பண்ணலாம், ஸ்லைஸாக பண்ணலாம், இல்லை கார்ன் ஷேப்பில் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறது இதை மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன். காரணம் இதை நம்ம கண்டிப்பாக கிட்ஸுக்கு இதை மாதிரி கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இதை மாதிரி இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு பெரிய உருளைக்கிழங்கை நல்லா இது மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வேறு எதுவும் தேவை கிடையாது, வேறு எந்த வெஜிடபிள்ஸும் கிடையாது. ஜஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்குல எப்படி மசாலா போட்டு ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நாம் நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கை நம்ம ரொம்ப ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ கட் பண்ணியிருக்கப்போ அதோட ஸ்டார்ச் கண்டென்ட்னால என்ன ஆகும் அப்படின்னா அடியில் வந்து உட்காரும். ஸோ என்ன ஆகும், சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிடும். ஸோ எடுக்கிறப்போ அந்த பீசஸ்லாம் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், யூஸ்வலாக உருளைக்கிழங்குக்கு நான்ஸ்டிக் பேன் இல்லை நான்ஸ்டிக் டவா அதை மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த ஷேப்பும் ரிட்டைன் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அடியில் உட்காராமல் நல்லா வரும். ஸோ இதில் வந்து இப்போ நான் சமையல் எண்ணெய் விட்டுக்க போகிறேன். சமையல் எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. யூஸ்வலாக உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியலுக்குலாம் கொஞ்சம் எண்ணெய் நல்லா விட்டு நல்லா பண்ணிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக நல்லா வரும் அழகாக. ஸோ இதில் வந்து நாம் என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கடுகு ஆட் பண்ண போகிறேன். கடுகு அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். கடுகு ஆட் பண்ணியிருக்கேன், கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். அது இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். ஏன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் இந்த சால்ட்டோட மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் இந்த சால்ட்டோடவே நல்லா வேகட்டும். ஸோ இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா வெந்திருக்கும், ஒரு 3/4 பதம் வெந்திருக்கும். ஸோ இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, ஃபுல்லாக எண்ணெயிலே தான் வேகுது. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்படி ஒரு 3 நிமிஷம் விடுங்க. ஸோ அது நல்லா வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ண போகிறேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட போகிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ண 2 நிமிஷத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறோம். ஸோ சூப்பர் ஈஸியான ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ கர்ட் ரைஸ், மோர் குழம்பு, சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக நம்ம இதை மாதிரி கட் பண்ணதுக்கு காரணம் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஸோ இது வந்து ஒரு 7 to 10 மினிட்ஸ்க்குள்ளார நம்ம பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் கூட இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.